அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நாக சதுர்த்தி 2026 நாக தேவதை வழிபாடு மிக எளிமையாக செய்வது எப்படி? இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு ஆன்மீக சொந்தங்களே, ஆவணி பௌர்ணமி 27/8/2026 இந்த பௌர்ணமியில் நமது குழந்தைகளின் நலனுக்காக பிறந்த குழந்தை முதல் எத்துணை வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு வளர வேண்டும், ஆரோக்கியமாக ஆனந்தமாக நல்ல ஞாபக சக்தியோடு வளரணும், ஒழுக்கமான குழந்தைகளாக வளரணும், அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தான கோபாலகிருஷ்ணர் மகா ஹோமம் இந்த பௌர்ணமியில் பண்ண போகிறோம். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் ஹோம ரக்ஷையாக கோபாலகிருஷ்ண ரக்ஷை ஒன்று தரப்போகிறேன். இந்த ரக்ஷையை ஒரு வருடம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும். இந்த பௌர்ணமி ஹோமத்திற்கு சங்கல்பம் செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாக சதுர்த்தி ஆடி மாதத்தில் நாக பஞ்சமிக்கு முந்தைய நாள் சதுர்த்தி திதி வருது. அந்த திதியை தான் நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. வாசுகி, தட்சகன், காளிங்க உள்ளிட்ட அஷ்ட நாகங்களை இந்த நாளில் பூஜிப்பது வழக்கம். இந்த நாக சதுர்த்தி எளிய வழிபாடு நமது வீட்டில் செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷம் சரியாகும், ராகு கேதுவால் வேறு எந்த தோஷம் இருந்தாலும் அது சரியாகும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், எதிரி தொல்லை இருக்காது, செவ்வாய் தோஷ பாதிப்புகள் இருக்காது. ஏன் எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் இந்த நாக சதுர்த்தி வழிபாடை விரதம் இருந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் விலகி ஓடிடும். இந்த வழிபாடை இந்த வருடம் என்னைக்கு செய்யணும்? 16/8/2026 ஆடி 31 அன்று இரவு 8:14 இந்த வழிபாட்டை செய்யணும். அது வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்குது. இந்த வழிபாடு செய்யறதுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணால் கூடுதல் பலன் கிடைக்கும். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி மாலை பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. விரத காலத்தில் தண்ணீர் நிறையா குடிக்கலாம். திட உணவுகளை தவிர்த்துட்டு திட உணவுகள் எது வேணால் எடுத்துக்கலாம். பழச்சாறு குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், தேநீர் குடிக்கலாம், பால் குடிக்கலாம், உங்கள் விருப்பம் தான், சரிங்களா? ஆனால் தண்ணீர் நிறையா குடிச்சுக்கோங்க. இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது, நாங்கள் வழிபாடு மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சு. இந்த நாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாகர் சிலை, அதாவது விநாயகருக்கு பக்கத்தில் நாகர் அடித்து வச்சுருப்பாங்க, அல்லது புற்று கோயில் இருக்கும், அல்லது எந்த கோயிலுக்குள்ள நாகர் சிலை இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் கொஞ்சம் மஞ்சள் தூவி நாகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க நீங்கள் வீட்லேயே நான் சொல்கிற வழிபாட்டை பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நேரம் அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 7:45 8:45, அல்லது காலை 10:45 11:45, அல்லது மாலை 5:30 7:30 இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். சரி, இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? பூஜை அறையில் 5 தீபங்கள் ஏற்றணும். உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்பாக 5 தீபங்கள். அந்த 5 தீபத்தில் ஒரு தீபம் மட்டும் மஞ்சள் மீது வைத்து ஏற்ற வேண்டும். மற்ற தீபங்கள் பொதுவாக ஏற்றிக்கோங்க. ஒரே ஒரு தீபம் மட்டும் மஞ்சள் தூள், அதாவது ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் தூள் பரப்பி அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு மஞ்சள் தீபமாக ஏற்றணும். மொத்தம் 5 தீபங்கள். இந்த தீபங்கள் எல்லாமே வடக்கு திசை நோக்கி எரியட்டும். இந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது அற்புத தயாரிப்பான கைலாசா மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். மேலும் அந்த தீப எண்ணெயிலேயே சர்வமங்கல தீப பொடி கொஞ்சம் போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சர்வமங்கல தீப பொடிங்கிறது பல அற்புதங்களை நடத்தி காட்டும் அருமையான தீப பொடி. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் அந்த தீப பொடியை அந்த எண்ணெயில் போடணும். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபப்பொடி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி காய்ச்சிய பால் ஒரு டம்ளர் வச்சுருங்க. எலுமிச்சை சாதம் கொஞ்சம் தயார் பண்ணி வைங்க. தயார் பண்ணி நெய்வேத்தியமாக வைத்து முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு ஓம் அஷ்ட நாகங்களே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லுங்க. ஓம் அஷ்ட நாகங்களே போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லி நாகரை வணங்கி இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். இந்த மாதிரி எளிமையாக வழிபாடு பண்ணிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. காட்டிட்டு நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. எளிமையான முறையில் இந்த நாக சதுர்த்தி வழிபாடு சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடு செய்து
அஷ்ட நாகங்களின் அருளை பெற்று எந்தவித துன்பமும் இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாய் வாழ அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த ஆடியோ பதிவில் நாக பஞ்சமி கருட பஞ்சமி வழிபாடு விரதம் எப்படி அப்படிங்கிறது தனி பதிவாக கொடுக்குறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாக சதுர்த்தி அன்னைக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும், தோஷங்கள் அத்தனையும் விலகும். முடிந்தால் அன்னதானம் பண்ணுங்க, அல்லது நமது ஆனந்தோலை அறக்கட்டளை அன்று செய்யும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாங்க. அன்பு சகோதரிகளே, ஒரு முக்கிய அறிவிப்பு. 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்வதற்கு வரலட்சுமி வெண்கல கலசம் இந்த வருஷம் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இந்த கலசம் வாங்க அத்தனை பேருக்கும் அம்மாவோட மூலமந்திரம் போற்றி மற்றும் 7 வரமகாலட்சுமி தாந்திரியங்கள் சொல்லித்தரப்போகிறேன். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு வாக்கு முறையில் பார்த்து உங்கள் வீட்டில் வரலட்சுமி தாய் வந்துட்டாங்களா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இந்த வரலட்சுமி கலசம் உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.